பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தல் 21:5 வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகளை எழுது என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவரே, காரியங்கள் எனக்கு மாறவே இல்லையே, அற்புதம் நடக்கவே இல்லையே, என் வாழ்க்கையில் எப்ப ஆண்டவரே மாறுதல் வரும்? இந்த மாறா எப்ப ஆண்டவரே மதுரமாய் மாறும்? ஆண்டு சகலத்தையும் புதிதாக்க போறாருங்க. புதிய காரியங்களை செய்ய போறார். எல்லாம் புதிதாக போது. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இன்றைக்கு காணுகிற கண்ணீர், இன்னைக்கு காணுகிற தோல்வி, இன்னைக்கு கடந்து போற உபத்திர பாதையை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவார். சில நகரங்களுக்கு செல்லுகிறோம். ஏன் நாம வசிக்கிற இடத்திலேயே ஒரு சில மாதங்கள் கழித்து, இல்ல ஒரு சில வருடங்கள் கழித்து ஒரு இடத்துக்கு போறோம். இடமெல்லாம் புதிதாக மாறி இருக்கிறது. அதற்கு எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றங்கள் செய்ய வேண்டி, மனிதருடைய பலங்கள் செய்ய வேண்டி, மனிதருடைய திட்டங்கள், மனித ஆட்சிகள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறாங்க. காரியங்கள் மாறுகிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் நொடி பொழுதுல காரியங்கள் மாறும். வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். வானம் உண்டாக கடவதென்றார், பூமி உண்டாக கடவதென்றார், தண்ணீர் ஒரு இடத்துல நிற்க கடவதென்றார், வெளிச்சம் வர கடவதென்றார். அவருடைய வார்த்தை உருவாக்கினது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு கடந்து வருகிற வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வெளிப்படுத்தல் 21:5, உங்க வார்த்தையின்படி எனக்கு சகலம் புதிதாக போறதுக்காய் நன்றி. என் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், ஆண்டவரே, மாறுதல்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. என் யூட்ரஸ்ல மாற்றங்கள் நடப்பதற்காய் நன்றி. கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பதற்காய் நன்றி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலமும் புதிதாக போவதற்காய் நன்றி. இது நாள் வரை மாறாத காரியங்கள் இப்பொழுது மாற போவதற்காய் நன்றி. எந்த இடத்துல பல மாதங்கள், பல வருடங்கள் காரியங்கள் மாறாமலே இருந்ததோ, வெளிப்படுத்தல் 21:5 படி சொல்லுங்க, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன ஆண்டவர் புதிதாக்குகிறார், புதிதாக்குகிறார். ஆவியானவருடைய அந்த பலத்த வல்லமை என் சரீரத்துல, என் குடும்பத்துல, என் தொழில, என் ஊழியத்துல கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் புதிதாக்குற உங்க வல்லமை, பரத்தின் வல்லமை எனக்காய் கடந்து வருவதற்காய் நன்றி. அவருடைய வார்த்தை கடந்து வந்து விட்டால் போதும். எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல நெகட்டிவ் வந்ததோ, உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு ஆசீர்வாதமான பாசிட்டிவ் மாறும்படி செய்வார். அதுதான் அந்த சகலத்தையும் புதிதாக்குகிற அந்த வார்த்தையின் வல்லமை. வார்த்தையின் வல்லமைக்கு எந்த காரியங்களும் ஈடா இருக்க முடியாதுங்க. அதுதான் வசனத்தின் அந்த அதிகாரம். அந்த வசனத்தின் அதிகாரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவர் எனக்கு சகலத்தையும் புதிதாக்குகிறார், எனக்கு சகலத்தையும் புதிதாக்குகிறார். எனக்கு பாதைகள் உருவாக்கப்படுகிறது. அப்பா எனக்காக காரியங்களை செய்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களே, உங்களுக்காக ஒரு புதிய டிபார்ட்மெண்ட் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை ப்ரமோட் பண்ணுவதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குறார். உங்களுக்காக புதிய பாதைகள் திறக்கப்படுகிறது. உங்களுக்காக புதிய பாதைகள் உருவாகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்கிறார். பிகாஸ் ஆஃப் யூ, உங்களுக்காக இதை நீங்க அனுபவிக்க போறீங்க. எனக்காக ஆண்டவர் புதிய பாதையை செய்திருக்கார். எனக்காக இந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. ஏன்? உங்க அண்ணாவுக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்று விசேஷமா இந்த காரியத்தை செய்து உங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை, புதிய லாப, ஒரு புதிய கவர்னன்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படி பாஸ்டர் முடியும்? நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை பிடித்து நீங்க ஜெபிக்கிற பொழுது அதுதான் ஆண்டவர் செய்யற அற்புதங்க. எனக்கு ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவார், நன்மையானதை செய்வார். அதை நீங்க சொல்லி ஜெபிக்கிற பொழுது, இதுவரைக்கும் இல்லதான், உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லதான், கர்த்தர் அதை செய்தார். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னார், நான் சகலத்தையும் புதிதாக்குற. எங்க? சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எனக்கு இது நடக்குமா? இதுக்கு நான் பாத்திரமா? இந்த பிள்ளையை நான் சுமக்க போறேனா? ஒரு பிள்ளையை சுமப்பான நினைச்சோம் பாருங்க. ரெட்டை பிள்ளைகளை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா சகலத்தை ஆண்டவர் புதிதாக்குவார். உங்க யூட்ரஸை புதிதாக்குவார். உங்களுக்கு என்று இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ, உங்க சரீரத்தின் உறுப்புகளை ஆண்டவர் புதிதாக்குவார். புதிய இருதயத்தை கொடுப்பார், புதிய ரத்த நாளங்களை கொடுப்பார். என் அப்பா எல்லாவற்றையும் புதிதாக்கக்கூடியவருங்க. அவர்னால செய்யக்கூடாத காரியமே இல்லை. மெடிக்கல் டாக்டர்ஸ் என்னை கைவிட்டுட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சகலத்தையும் புதிதாக்குற என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி வசனத்தை வைத்து ஜெபிங்க. சகலத்தையும் புதிதாக்குறாரு. உங்க வாழ்க்கையில புதிதான ஒரு ஆரம்பத்தை, புதிதான சந்தோஷத்தை, புதிதான நன்மையை கொடுப்பார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கோடாகோடியா பெருகுவீங்க. தேவன் உங்களை எல்லா வகையில உயர்த்துவார். God bless you. God bless you.